ஹாய் ராகுலே, இன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி. அதுக்கு நாங்கள் உபயம் கொடுத்துருந்தோம். எங்கள் வீட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அழகாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கேஷ் கொடுத்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம் வாழ்க்கையிலேயே. அப்புறம் அவங்களே பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விநாயகருக்கு அந்த குளிப்பாட்டுறது, அந்த அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே எடுத்திருக்கேன். பாருங்கள், சாமி கும்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நாங்களே சூலூரில் 32 வருஷமாக இருக்கிறோம். இது அதுக்கு முன்னாடி எப்போ இருந்து இருக்குது இந்த விநாயகர் டெம்பிள். ஆனந்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். எங்கள் தம்பி, அப்பா, மருமகன் 3 பேரும் வந்திருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரதம் அபிஷேகம், பால் அபிஷேகம் சூப்பராக இருந்துச்சு ராகுலே. 5:45 போயிட்டு 8:15 தான் வந்தோம். பிரசாதம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, சூலூரியன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், 3200 ருபீஸ் கொடுத்தோம். அதில் 200 ருபீஸ் மட்டும் பூசாரிக்கு, 3000 ருபீஸ்க்கு இது புளி சாப்பாடு, வெள்ளை கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பஞ்சாமிரதம், அப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல் 4 வச்சு தட்டெல்லாம் எல்லாமே நம்ம கை வீசிட்டு போய்க்கலாம் பே பண்ணியாச்சுன்னா. அப்புறம் நான் இந்த விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கும் ஏதாச்சும் டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்களாம்மா. 500 பேர்த்துக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலான்ட்டு அதுக்கு 1000 ருபீஸ் பே பண்ணிட்டு வந்திருக்கேன். சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்கள்ல, சூப்பராக இருக்காங்களா? ஓம் கம் கணபதி நமஹ. விநாயகர் அப்படியே என் கண்ணில் நிற்கிறார் ராகுலே. செம கூட்டம் இன்றைக்கி. அது மகா சங்கடஹர சதுர்த்திங்கிறனால செம கூட்டம். ஒரு 150 பீப்புளுக்கு பிரசாதம் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். ஆனந்தி கொழுக்கட்டை, நான் பொங்கல் கொடுத்துட்ருந்தேன். என் மருமகன், இது என் தம்பி கை, என் தம்பி புளி சாப்பாடு கொடுத்துட்ருந்தாரு. என் மருமகன் பஞ்சாமிரதம் கொடுத்துட்ருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு ரோகுலே சாப்பாடு. டின்னர் எங்களுக்கு இதுதான். Thank you for watching once again. Om Gam Ganapati Namaha.